போங்கத்தா துனியாலேயே ரொம்ப பராக்கா இருக்கிறீங்க அல்லாஹ். முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தை போதிக்க ரொம்ப கஷ்டமான பணி. நம்மளுக்கு யாரும் தயவும் இல்லை, சோறு கொடுக்க கூட வீட்டில் ஆள் இல்லைத்தா. நான் யாராவது வந்து இருங்க, இந்த மாதிரி இந்த இந்துக்கள் இவன்லாம் ஆஃபீஸருங்க, அவனுக்கு தான் ஆக்கி கொண்டு வர்றானுங்க. 14 கிலோமீட்டர் வருத்தானுங்க சோறு. ஏன் அவன் இவங்கெல்லாம் இந்துக்கள் வெட்டி போடுவான் ஓங்கி கோழியை, இவன்ட்டெல்லாம் கறி சாப்பிட முடியாது, காய்கறி சோறு தான். இப்படி முஸ்லீம் ஊருக்கு வந்தாலும் ஏதாவது கொடுப்பீங்க, அப்போ தின்னாதான். அப்படி வசதி இல்லாமலா? இந்திய முஸ்லீம்களே நான் ஒருத்தன் தான் வசதியானவன். எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லைத்தா. அப்படி உழைக்கிறேன். ஆனால் 24 மணி நேரமும் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் வந்து என்னத்தா இப்படி இருக்கிறீங்க? போங்கத்தா. ஏதோ அல்லாவுக்கு குரல் கொடுக்குறேங்கிற ஆத்ம திருப்தி தானே தவிர எனக்கு துனியாவை பிடிக்கணுங்கிற நபசெல்லாம் கிடையாது. அதுக்கு எனக்கு வழி தெரியும். எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது. ஒன்றும் என்னால் வீர வாழ்க்கைனா வீர மரணம் தான் எனக்கு பிடிக்கும். மார்க்கத்துக்கு எவன் சேவை செஞ்சாலும் முதல்ல நான் குரல் கொடுத்துட்றேன். ஆனால் நான் உள்ளவனா எவனும் குரல் கொடுக்கறது இல்லை. நல்லா இருங்க, எல்லாம் துனியாவை கட்டிக்கிட்டு நாளுங்க. எவ்வளோ கஷ்டம். ஒரு கேஸ் நடத்தி பாருங்க தெரியும். இதில் எனக்கு என்ன தெரியுமாத்தா, முஸ்லீம் பத்திரிக்கை ஆதரவு இல்லை, முஸ்லீம்களிடையே ஆதரவு இல்லை. பாருங்க, இவ்வளோ வழக்குகள் நான் ஜெயிச்சிருக்கேன்லதா. ஏதாவது ஒரு முஸ்லீம் பத்திரிக்கையில் பார்த்தீங்களா? இல்லை. ஏன்? அவங்களுக்கு பயம், என் பேரை போட்டால் பிடிச்சிட்டு போயிடுவான்ட்டு. ஆனால் முஸ்லீம் நிகழ்ச்சின்னு போடுறான், என்னை தனியாக விட்டுறான். ஒரு வேளை நம்மளை மூமியன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டானுங்களோ என்னமோ. சமுதாய தோழர்கள் ஆதரவு இல்லைத்தா, சமூகத்தில் ஆதரவு இல்லை, இந்திய அரசாங்கத்தில் ஆதரவு இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா இவன் கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் வாழல. ஏதோ பயந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருங்க போங்க. என்னமோ அவங்க பொழப்ப அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எல்லா சமுதாயத்துக்கு தலைவன் மாத்திரம் அங்கே முத்திரை குத்திக்கிறானுங்க. எவனவனை கழட்டிக்கிட்டு பிடிச்சா சமுதாய தலைவன்கிறதெல்லாம் தெரியும். எப்படியோ எவனோ எக்கேடே கட்டுப்போங்க. இஸ்லாமிய சமுதாய மக்களே, நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுத்து உங்கள் சுய அறிவு படி நடங்க. தீன்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துங்க ப்ளீஸ். உங்கள் ஜமாத்து கிமாத்து அதெல்லாம் அப்புறம் வச்சு ஐக்கிய மஜ்லிஸ் சபை அவ்வளோதான் நிறுத்திக்கங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. ஒத்துமையாக வாழணும் தான்.